ஸோ லாலிகா கேம் வீக் 11ல இன்னைக்கு பார்க்கும் ஒரு கேம் ரியல் மேட்ரிட் 4 வலன்சியா 0. ஸோ எல் கிளாசிகோ மேட்ச்ல ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஆற நெக்ஸ்ட் கேம் இது. ஸோ இந்த கேமுமே ஒரு டாமினன்ட் விக்டரி ஃபார் ரியல் மேட்ரிட் அண்ட் 11 மேட்சஸ்ல 30 பாயிண்ட்ஸ் எடுத்து 10 வின்ஸ் பண்ணி ஒரு சாலிடான பொசிஷன்ல இருக்காங்க. அண்ட் மேட்சுக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா கீலியன் எம்பாப்பேக்கு அந்த யூரோப்பியன் கோல்டன் பூட் அந்த இது பிரசன்டேஷன் நடந்தது. பிளஸ் லாஸ்ட் 2 மந்த்ஸா லாலிகால அவர் தான் பிளேயர் ஆஃப் த மந்த் இருந்தது. ஸோ அவர் சம ஃபார்ம்ல இருந்தது. அதுக்கேற்ற மாதிரி மேட்ச் போன ஒரு 30 மினிட்ஸ்க்குள்ளே 2 கோல் அடிச்சு ஒரு பெனால்ட்டி அண்ட் ப்ராப்பர் கிராஸ் பை ஆர்டா குலர் அண்ட் நல்லா ஃபினிஷ் பண்ணியிருப்பாரு. 2-0 ஹைட் போயிருப்பாங்க. ஸோ அதுக்கு முன்னாடியே நீங்க பாத்தீங்கன்னா ஒரு நிறைய ஷாட்ஸ் அடிச்சிருப்பாங்க மேட்ரிட். அது எல்லாமே வந்து வலன்சியா கீப்பர் நிறைய சேவ் போட்டு எனக்கு தெரிஞ்சு கேம் அலைவா வச்சிருக்க ட்ரை பண்ணாரு. பட் ஆனா மேட்ரிட் நிறுத்தவே இல்லை. அதுக்கப்புறம் 2 கோலுக்கு அப்புறம் வினிஷியஸ் ஒரு பெனால்ட்டி எடுப்பாரு. எனக்கு தெரிஞ்சு அந்த பெனால்ட்டியை விட்டதுக்கு அப்புறம் உடனே ஜூட் பெல்லிங்ஹாம் வந்து ஒரு அவுட் ஆஃப் த பாக்ஸ்ல இருந்து ஒரு செம கோல் அடிச்சு 3-0 ஃபர்ஸ்ட் ஹாஃபே போயிருவாங்க. ஸோ அங்கேயே டோட்டலா கேம் முடிஞ்சிச்சு. பட் அதுக்கப்புறமும் செகண்ட் ஹாஃப் ரியல் மேட்ரிட் கொஞ்சம் ஃபைனா ஆட ட்ரை பண்ணுவாங்க. அவங்க கீப்பர் ஆஸ் யூஷுவல் சொல்ற மாதிரி வலன்சியா கீப்பர் வந்து செம ஸ்ட்ராங்கா அவர் டீமுக்காக அவர் எனக்கு தெரிஞ்சு அவர் ஒருத்தர் தான் ஆடினாருன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருந்தாரு. அண்ட் லாஸ்ட்ல அல்வேரோ கராரஸோட கோல் எப்பா என்ன ஒரு பேங்கர். அதாவது அவங்க எங்கேயோ ஒரு பொசிஷன்ல இருந்து ஒரு லெஃப்ட் ஃபுட்ல சரியான கோல் அடிப்பாரு. ஸோ ஒரு சமவின் ரியல் மேட்ரிடுக்கு. அதுக்கப்புறம் இன்னும் 2 to 3 டேஸ்ல லிவர்பூலோட UCL கேம் இருக்கு. கண்டிப்பா எப்படி இருக்குன்னு பார்ப்போம். லெட்ஸ் see.